கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மேலானவைகளை நாடுவதை குறித்து பார்ப்போமா? கொலைசேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ளவைகள் என்றால் என்ன? நாம் வாழும் இந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் இருக்கிறது, நமக்கு என்னெல்லாம் இன்னும் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறவைகள் தான் பூமி உள்ளவைகள். மேலானவைகள் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாம் ஆண்டவருக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதும், ஆண்டவருக்கு என்று நாம் ஆயத்தப்படுத்துவதும், நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதுமே மேலானவைகளாகும். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்கிறார். பூமியில் நாம் வேலை பார்க்கும் நம்முடைய அலுவலகத்திலும் எல்லோரும் நாம் கீழான நிலையில் இருப்பதை விரும்புவோமா? நாம் ஒரு அலுவலகத்துல கடைமட்ட ஊழியராக இருக்கலாம். நாம் முயற்சி செய்தாவது மேற்கொண்டு நாம் படித்து நம்முடைய நிலைமையை சற்று முன்னேற்றியவர்களாக அலுவலகத்துல ஒரு கடைமட்ட நிலையிலிருந்து ஒரு கிளர்க்காக, அதற்கு மேலாக சூப்பர்வைசராக, அதிகாரியாக, ஆபீசராக என்ன செய்வோம்? நம்ம முயற்சி செய்து முன்னேறி கொண்டே காணப்படுவோம். இதுதான் நம்முடைய பூமி உள்ளவைகள்ல நம்ம மேலானவைகளை நாடுவது. மேலானவைகள் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு சித்தமானவர்களுக்கு ஒவ்வொருவரும் அவரவர் தம் தம் திறமைகளுக்கு ஏற்ப தம்மை முன்னேற்றி கொள்வார்கள். முன்னேற்றம் என்பது நாம முயற்சி செய்தால் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். நாம் முயற்சி செய்யாமல் காணப்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே எழும்பி நின்று தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்று நம்முடைய காரியங்களை நாம செயல்படுத்த முடியாது. அதனால உடையார் நிகழ்ச்சியுடையார் என்பதற்கேற்ப நம்முடைய பூமியில் உள்ள நம்முடைய வாழ்க்கையில நாம முயற்சியுடையவர்களாகவே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். மேலானவைகளை நாம் தேடும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஆத்துமா, சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் நாம் பாதுகாக்கிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே பரிசுத்தமாக ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஜீவியம் செய்ய முடியும். அப்படி நாம் செய்யும் பொழுது பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட முடியும். ஒருவர் தனக்கு ஒரு வாட்ச் வாங்குவதற்காக கடைக்கு சென்றார். அந்த கடைக்காரர் இவரிடம் 2 வாட்சுகளை காண்பித்தார். 2ம் பார்ப்பதற்கு நேர்த்தியாக மிகவும் ஒன்று போல காணப்பட்டது. ஆனால் அவர் விலையை விசாரிக்கும் பொழுது 2மே 3000 ரூபாய் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் 3000 ரூபாய் என்று அந்த வாட்சுகளை அவர் சொன்ன மாத்திரத்திலையும் அந்த வாட்சை வாங்க விரும்பும் பொழுது உங்களுக்கு எந்த வாட்ச் வேணும் அதை சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு வாட்சையை தெரிந்து கொண்டார். அப்ப சொல்லுவாரு, இந்த வாட்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கேரண்டி கொடுக்க மாட்டேன். நீ பிரிவு செய்யாத இந்த வாட்சுக்கு நான் என்ன செய்வேன், கேரண்டி கொடுப்பேன் அப்படிம்பாரு. அப்ப எதனால 2மே ஒரே விலை சொல்றீங்க, 2மே ஒன்று போல இருக்கிறது, இது எது போலி எது என்ன கடிகாரம் என்பதை நான் கண்டுகொள்ளன்னு அவர் திணறும் போது இவர் சொன்ன அந்த கேரண்டி பீரியடை வைத்து அவர் தனக்கு என்று அந்த நல்ல வாட்சை தெரிந்து கொண்டார். இந்த பூவுலகத்துல நம்ம பார்ப்பதெல்லாம் போலியானதாக காணப்படும். எது போலி எது உண்மையானது என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே ஆனால்தான் நாம் உண்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் கூட அநேக நம்முடைய படிப்பின் காரியமாக புதிய கல்லூரிகளுக்கு நாம் சேர்ந்திருப்போம். அங்கு நமக்கு அநேக புதிய தோழர்கள், தோழிகள் கிடைப்பார்கள். அந்த இடத்துல நாம உண்மையான தோழர்கள் நமக்கு கிடைக்கும் பட்சமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்கணும். நம்முடைய செயற்கை நன்றாக இருந்தாதான் நம்ம செயல்படும் காரியங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். அப்போ பூமியில் உள்ளவைகளை நாம தேடாம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து இன்றைய நாளை நீர் எனக்கு நடப்பித்து தாரோம், என்னுடைய செயற்கை என்னுடைய காரியங்களை நீர் எனக்கு காண்பித்து வழிநடத்தணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்கும் போது பூமியிலும் நம்ம மேலானவைகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய பிரகாரமும் நாம் மேலானவைகளை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மேலான காரியங்கள் நமக்கு இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகம் வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது அந்த மேலான சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் நாம் முயற்சி உடையவர்களாக அந்த சமூகத்துல காத்து நிற்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது என்றும் நம்மை அணுகாத அவர் பாதுகாத்துக் கொள்வார். நன்மையான வழியை நமக்கு காண்பிப்பார்.
மேலான காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏசாவும் யாக்கோபை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, ஏசா தன்னுடைய வேலை நிமித்தமாக அவன் அசந்து சோர்ந்து வீட்டுக்கு திரும்பும்போது தன்னுடைய சரீரம் பசித்தது நிமித்தமாக சிரேஷ்ட புத்திர பாகத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவன் மேலான சுதந்திர பாக்கியத்தை இழந்தவனாக அற்ப காரியமான சாப்பாட்டுக்காக என்ன செஞ்சான், உச்சு போட்டவனாக அன்று காணப்பட்டான். இன்றைக்கு நாம் அந்த ஏசாவு போல காணப்படாத வண்ணம் நம் ஞானமுள்ளவர்களாக நாம காணப்பட்டோமேனால் இந்த பூமிக்குருவிகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாக காணப்பட செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே தருவாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, அதிலும் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்ன பிரகாரமாக அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமும் எங்களுடைய சரீர பிரகாரமாகவும் அப்பா நாங்கள் வாழும் வாழ்க்கையில உமக்கு முன்பாக நாங்கள் கீழானவைகளை அல்லப்பா மேலானவைகளை நோக்கி பார்க்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும், வழி நடத்தும். நீரே என்று எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் கிடையாது. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும், வழி நடத்தும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.